செவ்வந்தி உள்ளிட்ட வன்முறை கும்பலை தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை. விசாரணையில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். NPP என்பது ஓரினச் சேர்க்கை அரசாங்கம். அர்ச்சுனா MP கிண்டல். தேர்தல் ஆரம்பித்தவுடன் கூட்டு சேர்வதாக நடிக்கும் தமிழ் கட்சிகள். இளங்குமரன் MP ஆதங்கம். கொழும்பில் கொட்டி தீர்க்கும் மழை. அவசர கால நிலைமை பிரகடனம். இலங்கையில் 4 லட்சம் ரூபாவை எட்டியது பவுனொன்றின் விலை. 5 லட்சம் வரை செல்லும் என வியாபாரிகள் தெரிவிப்பு. பூநகரி சங்குப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் சொகுசு பஸ் விபத்து. வீதியால் சென்று நபர் உயிரிழப்பு. பிரதமர் ஹரணி இந்தியாவிற்கு விஜயம். முக்கிய நபர்களுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். அர்ச்சுனா MPக்கு பைத்தியம். இதை நான் கூறவில்லை, மக்களே கூறுகின்றனர். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. அதிகாலையில் பேருந்து விபத்து. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு. தேர்தல் கதைகள் ஆரம்பித்தவுடன் பதவிகளுக்காக ஒன்று சேர்ந்து தமிழ் கட்சிகள் நடிக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். ஆனால் இவர்கள் இன்று தேர்தல்கள் வரப்போகிறது என்று மக்களுடன் ஒன்று சேராமல் தமது அரசியல் நலனுக்காக தாங்கள் தான் ஒன்று சேருகிறார்கள், மக்களை குழப்பும் விதமாக. இன்று மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்குது. மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேருகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அமைச்சர்கள் கூறுகிறார்கள், எல்லோரும் கூறுகிறார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த மாகாண சபை தேர்தல்களே நடைபெறாமல் இருந்தது. ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நடைபெறாமல் இருந்தது? இவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவது தேர்தலுக்காகத்தானே ஒழிய மக்கள் நலன் சார்ந்தில்லை. இவர்கள் பெடரலை கூறுகிறார்கள், சமஷ்டி என்று கூறுகிறார்கள், ஒரு ஏக்கிய ராட்சியம் என்றார்கள், நாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையாக எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நேபாளத்தில் இடம்பெற்ற இஷார செவ்வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை JK பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி நான் கூற தேவையில்லை, அவர் ஒரு பைத்தியம் என்று மக்களை கூறுகின்றனர் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மூல சரியில்லை, அவர் மென்டல் என்று சொல்லுது. நான் சொல்ல மக்கள் சொல்றான். ஏன்னு கேட்டால் பேர் எதுவும் இல்லை, மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது, யாரோடு கதைப்பது, எப்படி கதைப்பது, எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உளறுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு. அந்த பெண் பிள்ளைகள் உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால். அந்த சவால்களுக்கு மத்தியில் என்ன ஷேடமக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்பந்தமான படுகேவலமாக, அது மாத்திரமா அங்க இருக்கின்ற மக்கள், அங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன், கசிப்பு அடிச்சு போட்டிருக்கிறான், தண்ணி அடிச்சு போட்டிருக்கிறான். அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன் அவன்லாம் சும்மா எல்லாம் மென்டல் ஆகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது. ஆண்கள் ஆண்களோட உடலுறவு கொள்ற NPP இல்லை நாங்க, சரிதானே? நாங்கள் பெண்கள் பெண்களோட உடலுறவு கொள்ற ஒரு அரசாங்க கட்சி இல்லை. நாங்கள் சாதாரணமான மனுஷர். ஒரு பொம்பளை பிள்ளைய செக்ரட்டரியாக வச்சிருக்கக்கூடிய அல்லது எங்கள்ட என்ன சொல்கிறது சாதாரணமான ஆம்பளைகள் நாங்கள் LGBTQ ப்ரொமோட் பண்ணுறோம். நீங்கள் சரி என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடாங்க, அது பிரச்சனை இல்லை. கொழும்பில் இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாகவும் மாகாணத்திற்கான அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் முதலாவதாக தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஐக்கியப்பட்ட நிலையை உருவாக்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சார்ந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளும் திரு வரதராஜ பெருமாள் அவர்களும் இன்றைய இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதை தவிர இன்று தமிழரசு கட்சி கலந்து கொள்வதாக இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வரவில்லை. அடுத்த கூட்டத்துக்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு தொடர் கருத்தரங்குகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடாத்தி வருகிறது. இது தொடர்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், மக்கள் மத்தியில் தொடர்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கான ஒரு களத்தை நாங்கள் இப்பொழுது அமைத்திருக்கின்றோம். இஷாரா சிப்பந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணேமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிப்பந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் இஷாரா சிப்பந்தி உள்ளிட்ட 4 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலியகோட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று கணிசமாக அதிகரித்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெரு நிலவரப்படி தங்கத்தின் விலையானது 4 லட்சத்தை அடைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் 1 பவுண்ட் 3,60,800 ரூபாயாகவும் 24 கேரட் தங்கம் 1 பவுண்ட் 3,90,000 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்று காலை ரயிலில் இருந்து கீழே இறங்க முற்பட்ட குடும்ப பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி கோவிட் குடியிருப்பை சேர்ந்த 53 வயதான சுபாசினி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த ரயில் சாவகச்சேரி சங்கத்தானியை அடைந்ததும் மேற்படி பெண் ரயிலில் இருந்து இறங்க ரயில் நகர்ந்ததால் பெண் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த பெண்ணை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்திருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்தவர்களை ஏற்றி வந்த சொகுசு பேருந்து மோதி மீன் வியாபாரியொருவர் உயிரிழந்துள்ளார். அல்லைப்பட்டியை சேர்ந்த கண்ணதாஸ் பிரேமதாஸ் எனும் மீன் வியாபாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து நைனாதீவு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை வீதியில் அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மீன் வியாபாரியை மோதியதில் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் செல்லும் போது ஏற்பட்ட வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். அதிகாலை 3 மணியளவில் அனுராதபுரத்திற்கு அண்மையில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ஏழாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய அகிலன் திவ்யா எனப்படும் இளம் குடும்ப பெண்ணை உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் திருமணம் செய்து 1 வருடமான நிலையில் இத்துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் இன்று காலை புதுடில்லியில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு, கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் நமது ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தோம் என்று அவர் எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்.